திருச்சிற்றம்பலம். பொய்கண்டார் காணா புனிதமெனும் அத்துவித மெய்கண்டநாதன் அருள்மேவு நாள் எந்நாளோ பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை தான் பணிவது எந்நாளோ சிற்றம்பல மன்னும் சின்மயராம் தில்லை நகரு கொற்றங்குடி முதலை கூறு நாள் எந்நாளோ குறைவிலருள் நாணமுதல் கொற்றங்குடி அடிகள் நரை மலர்த்தாட்கு அன்பு பெற்று நாம் இருப்பது எந்நாளோ. திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். பொய்கண்டார்கானா புனிதவனும் மத்துவித மெய்கண்ட நாதன் அருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கரோஹரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஞானத்திரள் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற நேரலை சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில நாம் இந்த வருடம் சிந்திக்கின்ற 3 நூல்களில 2வது நூலாக இருக்கக்கூடிய மணவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் நூல் பற்றி இன்றும் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சென்ற வகுப்பிலே முதல் 4 பாடல்களை நாம் சிந்தித்தோம். அதற்கு முன்பாக காப்பு விநாயகர் வணக்கத்தையும் நாம் சிந்தித்தோம். விநாயகர் வணக்கம் சிந்தித்து காப்பு சிந்தித்த பிறகு 4 பாடல்களை நூலிலே சிந்தித்தோம். சரி, அதுல ஆசிரியரிடம் மெய்கண்டாரிடம் மணவாசகம் கடந்தார் கேட்கின்ற கேள்விக்கு ஆசிரியர் பதில் கூறுவது போல நூலை அமைத்து தந்திருக்கிறார். எனவே நூல் ஆசிரியருடைய விளக்கமாக அமைந்திருக்கிறது. ஆசிரியர் மெய்கண்ட தேவநாயனார் என்ற ஒரு தான் சொல்லுவதெல்லாம் தன்னுடைய ஆசிரியர் சொல்வதாகத்தான் சீடர்கள் எப்பொழுதும் சொல்லுவான். அதாவது அருணந்தி சிவம் தான் சொன்னதாக சொல்ல மாட்டார். மெய்கண்டார் என்ன தனக்கு தோற்றுவிக்கின்றாரோ அதையே தாம் சொல்வதாக எழுதுவதாக குறிப்பிடுவார். அதுபோலத்தான் மணவாசகம் கலந்தாரும் தன்னுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய மெய்கண்ட தேவநாயனார் என்ன தனக்கு உணர்த்துகிறாரோ அந்த உணர்த்தலை நூல் வடிவில தாம் எழுதி இருக்கிறதாக அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த சிவாகமங்கள்ல சொல்லக்கூடிய ஆகம நூல் பொருளாக இருக்கக்கூடிய முப்பொருள் உண்மையை பற்றி நமக்கு செய்திகளை சொல்லுகிறார். சரி, 3 பொருள்கள் பதி பசு பாசம். அதில் இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். இந்த பாசம் என்று சொல்லுவதை 2ஆக பிரித்து கொள்ளலாம்.
இதுல சிவாகமம் கூறுவது முப்பொருள். அதுல 3: பதி, பசு, பாசம். பாசம், ஆணவம், சகசமலம், இது மாயா கண்மம், ஆகந்துக மலம். இதுல மாயை உடல், உலகு. இந்த மாயை 2 உடல், நம்முடைய உடல், அப்புறம் இந்த உலகு. வேற என்ன நம்மகிட்ட மாயை? இந்த கண்ம மலம் அது வரும், பின்னால வரும். இப்ப இந்த மாயாமலம், உடல், உலகு என்று சொல்லக்கூடிய இந்த 2ல முதல்ல உடல் பற்றி பேசுகிறார். இந்த உடல் பற்றிய தத்துவங்களை எடுத்து சொல்லுகிறார். உடல் 36 கருவிகள். உலகு 5 பூதங்கள். அது உலக, அது இருக்கட்டும். இந்த 36 தத்துவங்கள், கருவிகள் என்று சொல்லக்கூடியதான் முதல்ல எடுத்து விளக்குகிறார். ஏன்னா ஆசிரியர்கிட்ட அவரு கேட்டது 6 தத்துவம் ஏது? அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா? 6 தத்துவம் ஏது என்று கேட்டதற்கு இப்ப பதில் சொல்றார். அது எங்கிருந்து தொடங்குகிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பூதங்கள்ல இருந்து தொடங்குகிறார். நமக்கு ரொம்ப பரிச்சயமானதிலிருந்து தொடங்கினா அது 5 பூதங்கள்: மண்ணு, நீர், தீ, காற்று, ஆகாசம். அஞ்சு பூதங்கள். இந்த 5 பூதங்களை பற்றி தான் முதல்ல தொடங்கி நமக்கு சொல்லுகிறார். அதாவது இப்ப உயிரானது அதனுடைய இயற்கை நிலையில இல்லை, அதனுடைய செயற்கை நிலையில தான் இருக்கு. அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம இப்ப இயற்கையா இல்லை. இயற்கையா இருந்திருந்தா நமக்கு மாயா சம்பந்தம் வந்திருக்காது. நமக்கு மாயா சம்பந்தம் வந்திருக்கிறதே நமக்கு செயற்கை நிலை, தடத்த நிலை தான். இது நம்முடைய இயல்பு நிலை இல்லை. இந்த கருவிகரணங்களோட சேர்ந்து இருக்கிறது இயல்பு நிலை இல்லை. எதுக்கு இப்படி நம்முடைய இயல்பு நிலையில இருந்து இப்படி செயற்கை நிலைக்கு சாமி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நாம யோசனை பண்ணணும், உயிர்த்து உணரணும். எது போகுதோ அது செயற்கை தானே. உடம்பு நமக்கு என்னைக்கு வந்ததுன்னு நமக்கு தெரியுது, டேட்டு இல்லையா? பூமிக்கு எப்போ வந்தோம்னா அதுக்கு முன்னால 10 மாதம் கணக்கு பண்ண நம்ம என்னைக்கு இந்த உடம்பை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, அது இல்லைங்களா? அப்புறம் அது போறதும் ஒரு நாள் போகுது. அப்ப இது செயற்கை தானே. போவது செயற்கை. எப்போ இருக்கிறது இயற்கை. இயற்கைக்கு செயற்கைக்கு என்ன வித்தியாசம்? எப்போ இருக்கிறது, எப்பவும் போல ஒரே மாதிரி இருக்கிறது, இதுதான் இயற்கை. செயற்கை என்னன்னு கேட்டா போவது, நிலை இல்லாமல் இருப்பது, இதுதானே செயற்கை. நமக்கு செயற்கையா இந்த தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு அது கொஞ்சம் உய்த்து உணர்கிற பொழுது தெரிகிறது. அப்படி என்ன நம்ம கிட்ட கருவிகரணங்கள் இருக்கு? மொத்தமா பார்த்தா உடம்புன்னு ஒண்ணு இருக்கு.
ஆனா இந்த உடம்ப நாம பிரிச்சு பார்க்கறது வேற மாதிரி பார்க்கிறோம். அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளா, இதயம், நுரையீரல், கல்லீரல் என்றெல்லாம் நாம பார்க்கிறோம். அது இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உடம்பு அமைப்பு. அது நமக்கு மட்டும் இல்ல, பூச்சி, புழு எல்லாத்துக்குமே அப்படி கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்வதற்கு வசதியா கொடுத்துருக்கேன். இங்க இதுல இருந்து சாப்பிட்டா சாப்பிட்றத செரிமானம் பண்றதுக்கு இறப்ப பீச்சு எடுக்கிறதுக்கு அதனுடைய உறுப்புகள், ரத்தத்தை கெடுக்கிறது, இது எல்லாமே பாம்புக்கு இருக்கு, மனுஷனுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் அதை விட்டுருவோம். அது இப்ப அதுல தாத்வீகங்கள்ல வரும். அது ரொம்ப பேர் கேட்குறாங்க, கல்லீரல் வல்லிய 36 தத்துவங்கள்ல நுரையீரல் வல்லிய, இதயம் வல்லிய. அதெல்லாம் தத்துவம் இல்லை, அதெல்லாம் தாத்வீகம். அது தாத்வீகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் 60 தாத்வீகங்கள் நமக்கு இருக்கு. 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள். இந்த 60 தாத்வீகங்கள்ங்கிறது ரொம்ப வைட்டல் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டா, இதுக்கு மூல காரணம் 5 பூதம். இந்த 5 பூதத்தினுடைய காரியங்கள் தான் தாத்வீகங்களா நமக்கு வந்திருக்குது. மண்ணு, நீர், தீ, காற்று, ஆகாயம். இது நேரா பூதமா இல்லாம நம்ம கிட்ட இதனுடைய காரியமாக நம்ம கிட்ட இருக்கு. அது நம்ம புரிந்து கொள்ளணும். உதாரணமா இப்ப நம்ம உடம்புல இருக்க தசை, இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா மண்ணுனால வந்தது. ஏன்னா மண்ணுல விளையிற தாவரங்களை நாம புசிக்கிறோம். அந்த தாவரம் நம்ம இந்த உடம்பு வரத்துக்கு, தசையா வர்றதுக்கு காரணமாகுது. அது மண்ணு தான் தாவரம், தாவரம் தான் தசை, இப்படி மண்ணு தான் தசை. உடல் உறுப்புகள் எல்லாமே மண்ணை அடிப்படையாக கொண்ட காரியமாக வருகிறது. அதுபோல நீர், குருதிங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும், அது சொல்ல வேண்டியது இல்லை. இப்ப இந்த 5 பூதங்களுடைய காரியங்களாக இந்த தூள உடம்பு இருக்கிறதுனால முதல்ல இந்த 5 பூதங்களை பற்றி நமக்கு தெளிவு தெரிய வேண்டும் என்பதற்காக, இதுல என்ன சார் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். இருந்தாலும் 5 பூதங்கள் என்று சொல்லக்கூடியவை தூலமாக இருக்குது. 5 பூதங்களும் தூலம். எந்த தூலத்துக்கும் ஒரு சூக்கமும் இருக்கும். இப்ப நான் இந்த உடம்பு பெரிய சூக்கமும் என் தாய் வயிற்றிலிருந்த கரு, அதுதான் இந்த உடம்பா ஆயிருக்கு. அந்த கரு இருக்கு பாருங்க, அது சூக்கம். எனவே எல்லாத்துக்கும் சூக்கமும் இருக்கு, சூக்கம். அதுபோல இந்த 5 பூதங்களுக்கும் சூக்கமா 5 பொருள்கள் இருக்கு. அந்த 5ம் சூட்சும நிலையில இருக்கு. அது என்ன? சரி, 5 பூதங்களினுடைய சொல்லிருக்க 5 பூதங்களுடைய தன்மை என்ன, அவற்றினுடைய தொழில் என்ன, அவை எதிலிருந்து வந்தன, இதெல்லாம் தான் நமக்கு கொஸ்டின்ஸ். நமக்கு 5 பூதங்களை தெரியுமே தவிர இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர்ஸ் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உண்மை விளக்கம். ஆகையினால இந்த 5 பூதங்களினுடைய ஒரு தோற்றத்தை தான் நம்ம முதல்ல சொல்லி, இந்த 5 பூதங்களுக்கும் நாற்கோணம், பூமி, அடையாளம், வடிவு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம போட்டோம். அப்படி சொல்லுகிற பொழுது பூதங்கள், வடிவு, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி அப்படிங்கிறதுக்கு
இப்ப அதுக்கு சொல்லுகிற பொழுது நாம பார்த்தோம், மண்ணு, நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த பூதங்களை நீங்க பாத்தீங்கன்னால மண்ணு தூளமா இருக்கும், நீரு கொஞ்சம் தூளம் குறைஞ்சி காணப்படும், தீ அது கொஞ்சம் சூக்கமா போயிடும், ஏன்னா தொடவே முடியாது, அது காற்று சூட்சமாயிடும், ஆகாசம் படு சூட்சமாயிடும். இப்படி இந்த தூலத்திலிருந்து சூக்கமா போறது கூட நமக்கு அது தெரியுது. இந்த மண்ணுக்கு நாற்கோணம், அப்புறம் நீருக்கு பிறை, தீக்கு முக்கோணம், காற்றுக்கு அறுகோணம், ஆகாசத்துக்கு வட்டம். நம்ம போனதுலேயே பார்த்தோம். அடுத்தது இந்த தடவை அடுத்த பாட்டுல என்ன சொல்றார், இந்த பூதங்களுக்கு நிறம், எழுத்து சொல்றார். அடுத்தது இந்த மண்ணுக்கு பொன் நிறம், நீருக்கு வெண்மை நிறம், அத புலப்படாத வெண்மை, அது அனலுக்கு தீக்கு சிவப்பு, காற்றுக்கு கருமை, இதுக்கு புகை, ஆகாசத்துக்கு. இத சொல்லுகிறார், பொன் பார், பொன் நிறம் பார், புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, பொங்கும் அனல், அனலானது சிவப்பு நிறம், வலிய காற்றுக்கு கருமை நிறம், காத்துல அடிச்சு போயிட்டு வந்தா மூஞ்சி கருப்பாயிடும், கருமை நிறமாயிடும். வளர்கின்ற வான் தூமும், புகை நிறம், புகை நிறம், அது வளர்வான், வளர்கின்ற வான். அந்த வளர்வான்ங்கிறது பாருங்க, அது ஒரு பெரிய சயின்டிபிக் டேர்ம். அது இன்னைக்கும் சொல்றாங்க, எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் அப்படிதான் சொல்றாங்க. வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆகாசம் இன்னும் விரிஞ்சுக்கிட்டே இருக்கு என்றுதான் சொல்லுகிறார். அத ஒளிவளர் விளக்கே, உழப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி கூன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆடரங்காக, வெளிவளர் குத்துகந்தாய், தொண்டனேன் விளம்புமா விளம்பேன். இந்த வெளிவளர் கூத்து, வளர்வெளி கூத்து, அது அங்கேயே வளர் வெளியின்றாரு, இங்க வளர்வான்கிறார் இவரு. அது திருவிசைப்பால வருது. அப்ப இந்த வான் சொல்லுகிற பொழுது இட் கோஸ் ஆன் எக்ஸ்பேண்டிங், இன்னும் விரிஞ்சிட்டு தான் போகுது. அதனால புதிய நட்சத்திரங்கள், புதிய கோள்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இதுங்களுக்கு எழுத்து வேற உண்டு. எழுத்து என்ன அப்படின்னு கேட்டா, ல வ ர ய, ல வ ர ய. இது ஆக்சுவலா ஹா, ஆனா தமிழ்ல ஹாங்கிறது ஆணு வரும், அதனால ஆணு போட்டிருக்காரு.
அப்பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. எழுத்து ல வ ர ய அ. அப்பாராதிக்கு, பாராதிக்கு என்றால் பார் புனல், ஆனல், கால், வான் என்று சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். பார் முதலியனன்னு அர்த்தம். பாராதின்னா என்றும் அழுத்தமாய் நிற்கும் அது. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பொருளுக்குமே ஒரு எழுத்து உண்டு. அந்த எழுத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பொருளுக்கு மந்திரம் வரும். இப்ப கருடோம் பாவனை, அப்படி கருட மந்திரம், அதை உச்சரிக்கிறவர் கருடன் போல இருந்து விஷத்தை நீக்குகிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சயின்ஸ்லயே என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு அதிர்வு இருக்கு. அந்த அதிர்வு என்ன பண்ணும், காற்றை தள்ளும், அந்த காற்று அந்த அதிர்வை எடுத்துக்கொண்டு போகும். ஆகையினாலே இந்த அதிர்வு எல்லாமே ஒலி சம்பந்தப்பட்டதுதான். இந்த 5 பூதங்களும் 5 சூக்கும பூதங்களிலிருந்து வந்தப்ப இந்த எழுத்து தான் அடிப்படையாக இருந்து அதை செய்தது. அந்தந்த எழுத்து அது அதற்கு உரியது, அந்த பூதத்திற்கு உரிய எழுத்து அது. ஆகையினாலே ஒலியாக, ஒலி நிலையாக, அதிர்வு ஒலியாக, மூல ஒலியாக அதை யோக நூலார்கள் கண்டிருக்கிறார்கள். யோக நூலார்கள் அதை அந்த ஒலி அலைகளை கண்டு சொல்லுகிறார்கள். இதற்கு இந்த ஒலிதான் அடிப்படை ஒலியாக இந்த விளங்குகிறது, மண்ணுக்கு லகரம் விளங்குகிறது. அதே போல நீருக்கு வகரம் விளங்குகிறது. அதுபோல தீக்கு, சிவப்பு என்று சொல்லக்கூடிய தீக்கு ரகரம் விளங்குகின்றது, காற்றுக்கு யகரம் விளங்குகிறது என்று அந்த பூதத்திற்கு உரிய மூல ஒலியாக, எழுத்தாக இது சொல்லப்பெறுகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த சூக்கும பூதங்களினுடைய அதிர்வுகள் தான் இவை. சூக்கும பூதங்களினுடைய அதிர்வுகள் அதுதான் இந்த தூலபூதமாக மாறுகிறது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுகிற பொழுது அதனுடைய அதிர்வின் அடிப்படையிலே தான் அது மாறும், அப்படி மாறி நிற்கும். அதுபோல இந்த மூல எழுத்துக்கள் அதனுடைய நேச்சுரல் வைப்ரேஷன், இயற்கை அதிர்வு என்று அதை சொல்லலாம். அதெல்லாம் ஒலி வடிவில் தான் இருக்கு. அதுல எல்லா பொருள்களும் ஒலிகளை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஒலிகள் அவற்றினுடைய தன்மைக்கு, அதாவது ஆற்றலுக்கு தகுந்தாற் போல அல்லது அவற்றினுடைய அதிர்வுக்கு தகுந்தாற் போல அவை உணரப்பெறுகின்றன என்று நாம அதை சொல்லுகிறோம். நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு ஸ்பூனை எடுத்து ஒரு ஒரு பொருள் மேல ஒரு மெட்டல் அப்படி தட்டணும்னு வச்சுக்கோங்களேன், தட்டுகிற பொழுது இதனுடைய ஒலி அதிர்வு, அதனுடைய ஒலி அதிர்வு, 2 அதிர்வும் சேர்ந்து காற்றிலே ஒலி அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. ஆகையினாலே இந்த ஒலி அதிர்வுகள் அந்த எழுத்துக்களாக அது சொல்லப்பெறுகிறது. எனவே ஒவ்வொரு பூதத்திற்கென்று ஒரு எழுத்துக்கள் அங்கே சொல்லப்பெறுகிறது. அதையே இங்கே சொல்லுகிறார். இதெல்லாம் தீட்சை எடுக்கிறவர்கள், வேள்வி செய்கிறவர்கள், அவர்களெல்லாம் இந்த மந்திரத்தையும் அதனுடைய உட்பொருளையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள்.
அச்சா சரி. இப்ப இது ல வ ர ய அ என்கிற அந்த எழுத்துக்கள் அந்த பூதங்களினுடைய எழுத்துக்களாக நாம பார்க்கிறோம். ஆக இதை நம்ம அடிப்படையா தெரிந்து கொள்ளலாம். இந்த மந்திர எழுத்துக்களை தெரிந்து கொண்டு மேற்கொண்டு அந்த பூதத்திற்கென்று ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்திலே இந்த லகரமானது மண் சம்பந்தப்பட்ட மந்திரமாக இருந்தால் லகரம் அது பிரதானமாக இருக்கும். சரி, இதை தொடர்ந்து நாம அடுத்த பாடல் பார்ப்போம். இது பூதங்களின் நிறம் எழுத்து. அடுத்தது என்ன சொல்கிற? ஐம்பூதங்களின் அடையாளம். ஐம்பூதங்களின் அடையாளம். குறி குலிசம் கோகனதம் கொள் சுவஸ்தேத் குன்றா அருப்புள்ளி ஆரமுத விந்து பிரிவின்றி மணல் மண் புனல் தீக்கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும். ஒன் புதல்வா யாரு? மணவாசகம் கடந்தார மெய்கண்டார் கூப்பிடுறாராம். ஒன் புதல்வா என்றால் அறிவிற் சிறந்த எம் சீடரே என்று கூப்பிடுகிறார். எப்பவுமே அந்த குருக்கு சீடன் புதல்வன். அதனாலதான் அதுக்கு சந்தான பரம்பரை இருந்தது. சீடனை புதல்வனாக சொல்லுகிறார். ஒன் புதல்வா என்றால் ஒன் என்பது ஒளின்னு அர்த்தமா இருந்தாலும் இங்க அது அறிவுக்கு சம்பந்தப்பட்டது, ஞானத்திற்கு சம்பந்தப்பட்டது. ஆகவே ஞானத்திலே சிறந்த புதல்வனே. ஆகம் எவ்வாறு சொல்லுகிறது, சிவாகம் எவ்வாறு சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த ஐந்து பூதங்களுக்கு அடையாளமாக குறி குலிசம். குலிசம் குலிசங்கிறது சூலம் மாதிரியே இருக்கும். அது குலிசம், அது சூலம் போல விளக்கும். அதுதான் அதுக்கு அடையாளம், மண்ணுக்கு அடையாளம். நீருக்கு தாமரை. தாமரை தாமரை நீருக்கு தாமரை. கோக்கனத்தம்னா தாமரைன்னு அர்த்தம். நீருக்கு தாமரை. தீக்கு ஸ்வஸ்திக். ஸ்வஸ்திக்கு தீக்கு. இந்த 6 புள்ளி அது காத்துக்கு. இதுக்கு விந்து. ஒரு கோடு போட்டு 2 பக்கம் 2 புள்ளி வச்சிடணும். அதுதான் விந்து வடிவம். இப்ப பூதம் சொல்லியாச்சு, வடிவு சொல்லியாச்சு, நிறம் சொல்லியாச்சு, எழுத்து சொல்லியாச்சு, குறி சொல்லியாச்சு. இதுதான் 6வது பாட்டுல இது சொல்லுகிறார். பாடல் 6ல
ஐம்பூதங்களின் அடையாளம் குலிசம், கோகனதம், சுவத்தி, அறுப்புள்ளி, அமுதத்துளி, அதுதான் குறி, குலிசம், கோகனதம், கொள் சுவஸ்தி, குன்றா, அறுப்புள்ளி, ஆரமுது விந்து, ஆரமுது விந்து, அமுத விந்து, பிரிவின்றி மண் புனல் அடைவென முறையே. மண்ணுக்கு குலிசம், புனலுக்கு கோகனதம், தீக்கு சுவஸ்தி, காலுக்கு அறுப்புள்ளி, வானத்துக்கு ஆரமுத விந்து. இதுதான் அடைவே என்று முறையாக இவற்றுக்கு குறிகளாக விளங்குகின்றன. ஒன் புதல்வா ஆகமம் ஓதும். ஆகமம் இவ்வாறு சொல்லுவதை நீ உணர்ந்து கொள் என்று கூறுகின்றார். ஆகையினாலே இந்த அடையாளங்கள் அந்தந்த பூதங்களுக்கு சொல்லப்படுவதாக விளங்குகிறது. இந்த பூதங்கள் யோகம் புரிகின்றவர்கள், கிரியை புரிகின்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் இவை கையில ரெடி ரெக்கனராக அவர்களுக்கு இருக்க வேண்டும். உதாரணமாக மண்ணை அடிப்படையாக கொண்டு ஒரு யாகம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் நாற்கோணத்துல குண்டம், ஆகாயத்தை அடிப்படையாக செய்யும்போது ரவுண்டா குண்டம் செய்வார்கள். யோக குண்டம், வேள்வி குண்டம். அதெல்லாம் அவர்கள் எந்த காரணத்திற்காக அந்த வேள்விகளை செய்கிறார்கள், எந்த பூதத்தை முன்னிலையாக வைத்து செய்கிறார்கள் என்கிற அந்த முறையில அதனை அவர்கள் செய்வார்கள். அப்படி நெருப்பை மையமாக வைத்து செய்தால் சிவப்பு துணி கட்டுவார்கள். இதுவரெல்லாம் அவர்கள் அடிப்படையாக இந்த அடையாளங்களை பின்பற்றுவார்கள். அந்த பூதத்தை அந்த மந்திரத்தாலே கட்டுக்கு கொண்டு வருதல், அந்த பூதத்தை நன்மை பெறுதல், அந்த பூதத்தை வேண்டுதல் போன்றவை. இன்னும் சொல்ல போனா இந்த பூதங்களுக்கெல்லாம் அதி தெய்வமாக தெய்வங்களையும் அடுத்த பாடல்ல சொல்லுகிற. இந்த பூதங்களுக்கு அதி தெய்வங்கள், அந்த தெய்வங்களுடைய தொழில்கள், இதை சொல்லுகிற. அதையும் பார்ப்போம். அடுத்த பாட்டு அதி தெய்வங்கள். அது என்ன பாட்டு? பார்க்கிற பொழுது பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதி தெய்வங்கள். பாராதி ஐந்துக்கும் என்று சொன்னால் பார் முதலான 5 பூதங்களுக்கும் பண்ணும் அதி தெய்வங்கள், அவற்றை தம்முடைய கட்டிலே வைத்து அவற்றை இயக்குகின்ற அதி தெய்வம், அதற்குரிய தெய்வம். என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த பூதங்களுக்கு இவ்வளவு சொன்னோம். ஆனா இந்த பூதங்கள் எல்லாமே சடம்தான் இல்லையா? இவை இந்த தத்துவம் சட தத்துவம். இப்ப சட தத்துவமாக இருப்பதை ஒரு சித்து பொருள் தானே செலுத்த முடியும். சடம் எப்படி தானா இயங்குமா? சித்து தான் இயக்கணும். ஒரு சித்து தான் அதிபதியாக விளங்க வேண்டும். எனவே இந்த 5 பூதங்களுக்கும் ஒரு 5 தெய்வங்கள் இங்கே சொல்லப்பெறுகிறார்கள், அதி தெய்வங்கள். அப்ப அந்த அதி தெய்வங்களினுடைய பெயர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டா அவரே கேட்கிறார். பண்ணும் என்று சொன்னால் தொழில்படுத்துகின்ற அதி தெய்வங்கள் ஆறார், யார் யார் என்று கேட்கிறார். அவர்கள் அயனாதி ஐவராம், அயன் முதலான 5 பேராம். அப்படிங்கும் பொழுது அயன், அரி,
உருத்திரன், மகேசுரன், சதாசிவன். அப்ப தெரிஞ்சு போச்சு. அயன், அரி, உருத்திரன், அயனாதி ஐவராம்னு சொல்றது இந்த 5 பேர் தான். ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் 5 பழுதரவே பண்ணுவர் கான். இவர்கள் 5 பேரும் 5 தொழில்களுக்கு உரியவர்கள். இவர் மண்ணை தன்னுடைய தேசமாக ஆளுமையாக கொண்டு படைத்தல் தொழிலை செய்கின்றார். யாரு? பிரமன். எனவே அயன் என்று சொல்லுகிறவர் தொழில் படைத்தல். தோற்றம் முதல் 5ன்னு சொல்லிட்டார். பொதுவா பழுதரவே குற்றமில்லாமல் அவர்கள் செய்வார்கள். அப்ப அரி காத்தல், உருத்திரன் ஒடுக்குதல், மகேசுரன் மறைத்தல், சதாசிவன் அருளுதல். இவங்க 5 பேரும் இந்த 5 தொழில்களை செய்கின்றார்கள். அயன் படைக்கின்றான், அரி காக்கின்றான், உருத்திரன் ஒடுக்குகின்றான், மகேசுரன் மறைக்கின்றான், சதாசிவன் அருளுதல் செய்கின்றான். இப்ப 5 பேரும் அவரவருக்கு உரிய தொழிலைத்தான் செய்வார்கள். மற்றவர் தொழிலை இவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. படைக்கின்றவன் பிரமன், காக்கின்றவன் திருமால், ஒடுக்குகின்றவன் உருத்திரன், மறைக்கின்றவன் மகேஸ்வரன், அருளுகின்றவன் சதாசிவன். சரி, இப்ப இந்த 5 பேரும் 5 தொழில்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் 5 பேருக்கும் தலைவர் ஒருத்தர் இருக்கணும் இல்ல, கோஆர்டினேட் பண்றதுக்கு. இப்ப ஒரு கம்பெனி அதுல ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அதுல ப்ரொடக்ஷன் செய்யறாங்க வச்சுக்குவோம். உற்பத்தி நடக்குது. இதுல அதுல உற்பத்தி நடக்குது. இப்போ உற்பத்தி நடக்கிற பொழுது ப்ரொடக்ஷன் நடந்துட்டு அதுக்கு ஒரு இன்சார்ஜ், அவர் தான் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, பவர் இருக்கா பார்க்கறது, ஆளுங்களை வேலைக்கு வைக்கிறது, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார். ப்ரொடக்ஷன் தயார் பண்ணி பொருள்களை ரெடி பண்ணி தயார் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்றார். இந்த ப்ரொடக்ஷன் பண்ற பொருள் உதாரணமா வச்சுக்கோமே, டிவி அப்படின்னு வச்சுக்குவோம். டிவி இப்ப இவரு அந்த ப்ரொடக்ஷன் பண்ற இந்த டிவியோ அல்லது பொருளையோ விற்கணுமே இல்லையா? அதை பாதுகாப்பா அதை விற்கிறதுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்ல. கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அது என்ன பண்ணும்? தயாராகி வெளியில வர பொருளை அதுக்கு பேக் பண்ணி, அதுக்கு அட்டை போட்டு, அதுக்கு நம்பர் கொடுத்து, அது சரியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி, இப்படி எல்லா விதமான இதையும் அது செய்யும். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் அது கடைசியில் அதை டிஸ்போஸ் பண்றது, வெளியில சேல்ஸ் யாருக்கு எவ்வளோ அனுப்புறது என்னன்னு, அது ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போ 3 பேரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை தான் கவனிப்பாங்களே தவிர, இந்த 3 பேருக்கும் தலைவராக ஒருத்தர் இருந்தா தானே 3 பேரையும் கோஆர்டினேட் பண்ணுவார். எப்பா நீ ஜாஸ்தி பண்ணணும், ஏன்னா நிறைய கேட்குறாங்க, நீ நிறைய பண்ணு, நீ
அதிகமா உற்பத்தி ஆகுதுப்பா, அதிகமா விற்பனை பண்ணு. இப்படி எல்லாம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு தலைவர் இருக்கு. அது மாதிரி இந்த 5 பேர் 5 தொழில் அவரவருக்கு உரிய தொழிலை செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 5வரைக்கும் தலைவனாக இருந்து 5வரையும் செலுத்துகின்றவன் ஒருத்தன் இருக்க வேண்டும். எனவே இதுல முக்கியமா 5வரும் அவரவர் தொழிலே ஆற்றுவர். ஐவருக்கும் தலைவர் ஒருவரே, அவரே சிவம். அவர்தான் நாற்றானத்து ஒருவன் அப்படின்னு சொல்லுகிறது. அந்த ஐவருக்கும் தலைவர் ஒருவராக இருக்கக்கூடிய சிவபெருமான். இப்ப இதுல நல்லா என்ன தெரிகிறது, அடுத்தது நல்ல கவனத்துல கொள்ள வேண்டியதுன்னா, இந்த 5 பேரு இந்த 5 தொழில் செய்கிறவர்கள் உயிர் வர்க்கம். இவர்கள் உயிர் தான். எனவே பதவியில இவர்களை அமர்த்தியது அந்த தலைவர் தான் அமர்த்துவார். யாருக்கு எந்த தகுதி இருக்கிறதுன்னு பார்த்து திருமாலாகவோ பிரமனாகவோ இந்திரனாகவோ அல்லது உருத்திரனாகவோ மகேஸ்வரனாகவோ சதாசிவராகவோ அந்தந்த நிலைகளில அமர்த்துகிறவர் பரமசிவம். எனவே இந்த பரமசிவம் என்று சொல்லக்கூடிய பெருமான் 5வருக்கும் தலைவராக இருப்பது மட்டுமல்லாமல் 5வரையும் செலுத்துகின்ற பதி. எனவே 5வருக்கும் தலைவர் ஒருவரே, அவரே சிவம், அவரே பதி. மற்ற 5வரும் உயிர் வர்க்கமே. மற்ற 5வரும் உயிர் வர்க்கம்தான். அந்தந்த உயிர்களுக்கு அந்தந்த தகுதி பார்த்து அந்தந்த பதவியில அமர்த்துகிறவர் சிவபெருமான். அவர் பதி. அவர் எல்லாவற்றையும் தனது உடமையாக கொண்டவர். இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது இந்த மகேஸ்வரன் மறைத்தல் செய்கிறவரும் சதாசிவன் அருளுதல் செய்கிறவரும் மற்ற 3வருக்கும் மேம்பட்டவர்கள். இப்ப இதுல பார்த்தாலே படைத்தல் செய்கிற அயனை காட்டிலும் அரி உயர்ந்தவர், காத்தல் செய்கிற அரியை காட்டிலும் உருத்திரன் உயர்ந்தவர், உருத்திரனை காட்டிலும் மகேஸ்வரனும் சதாசிவனும் உயர்ந்தவர்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த அயன் அரி இருவரும் சகலர், உருத்திரன் பிரளயாகலர், மகேஸ்வரன் சதாசிவன் விஞ்ஞானகர். இது நாம புரிந்து கொள்ள வேண்டும். அது இன்னொரு எழுதுறீங்க. அயன் அரி உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல். இந்த படைத்தல் காத்தல் செய்கிற இருவரும் சகலர், ஒடுக்குதல் செய்கிறவர் பிரளயாகலர், இவர் விஞ்ஞானகலர்.
அப்ப இந்த விஞ்ஞானகலர் என்பவர்கள் சுத்தமாயை சம்பந்தப்பட்டவர்கள். இது பிரகிருதி மாயை. இது அசுத்த மாயை. அப்ப இந்த சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர், இந்த 5 தொழில்களையும் பார்க்கிற பொழுது இந்த இந்த மூவரும் உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் 3 பேரும் மாயைக்கு அப்பாற்பட்டவர்கள், மாயாமலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த 3ம் படைத்தல் காத்தல் 3ம் உடலின் மேல் மறைத்தல், அருளுதல் உயிரின் மேல். எனவே மகேஸ்வரன், சதாசிவம் சுத்தமாயையில் இருக்கிற அவர்கள் விஞ்ஞானகலராக இருக்கிறவர்கள். உயிரினுடைய மறைத்தல், உயிர் மேல் மறைத்தலும் அருளலும் அவர்கள் செய்வார்கள் உயிருக்கு. இவர்கள் மாயாமலத்தை கட்டுப்படுத்தி அதுல படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் இவற்றை செய்கிறவர்கள் அந்த மூவரும். எனவே படைத்தல் காத்தல் ஒடுக்குதல்ங்கிறது நம்ம உடம்பு பற்றிய சமாச்சாரம், அது நாம தெரிந்து கொள்ள வேண்டும். மறைத்தல் அருளல் உயிரினுடைய அறிவு சம்பந்தமானது. எனவே உயிரின் மேல் என்றால் உயிரின் அறிவின் மேல். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். எனவே சதாசிவர் அருளுதல் செய்கின்றார், மகேஸ்வரர் மறைத்தல் செய்கின்றார் என்று சொல்லுகிற பொழுது இந்த திரோபவ சக்தியும் திருவருள் சக்தியும் நமக்கு இவர்களால் உயிரின் அறிவின் மேலே பிரயோகப்படுத்தப்படுகிறது. எனவே ஈஸ்வரனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய இந்த திரோபவம் அல்லது திருவருள் என்று சொல்லக்கூடிய இரண்டும் இரண்டையும் செய்வது மகேஸ்வரன், சதாசிவன் என்று சொல்லக்கூடிய திரோபவம். உயிரின் அறிவுக்கு மறைத்தல் செய்தல், உயிரின் அறிவுக்கு அருளுதல் செய்தல், விளக்கம் செய்தல். மறைத்தல் விளக்குதல், அறிவுக்கு விளக்குதல் தான் அருளுதல். அது கடைசியில சிவத்தையே அருளுதல், அருள் தொழிலாக நடக்கும். சிவம் சதாசிவரை அதிர்ட்டித்து நின்று அருளுதல் செய்வார். சிவம் மகேஸ்வரனை அதிர்ட்டித்து நின்று திரோபவிப்பார். அதெல்லாம் பின்னால சொல்லுவார்கள். எனவே இந்த செய்திகளை நாம பார்த்தோம். இனி அடுத்த பாடல் பார்க்கலாம். அடுத்த பாடல் இந்த 5 பூதங்களுக்கு நாம வடிவம் பார்த்தோம், அப்புறம் அடையாளம் பார்த்தோம், அப்புறம் அதிதெய்வம் பார்த்தோம், தெய்வ தொழில்கள் பார்த்தோம். அப்புறம் இந்த 5 பேருடைய தொழில்களையும் நம்ம விவரித்து பார்த்தோம். அந்த தொழில்களின் வகுப்பு என்ன அப்படிங்கிறத பாடல் 8ல சொல்லுகிற. கேட்டு பாருங்க. படைப்பன் அயன்
அழிப்பன் பங்கைய கண்மாயன் துடைப்பன் உருத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் திருபவிப்பரீசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகராம். இதைத்தான் நம்ம விரிச்சு பேசிட்டு இருந்தோம். படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கண் மாயன். படைத்தலை செய்கின்றவன் பிரமன், அழித்தல் என்றால் காத்தல். அந்த காத்தலை செய்கின்றவர் திருமான், மாயன், காப்பன், மாயன். பங்கையக்கண் மாயன் தாமரை கண்ணன் பேரு. திருமாலுக்கு தாமரை கண்ணன் என்று பெயர். அதனாலதான் அவரு திருவிழிமலையில பூசை பண்ணுகிற பொழுது ஒரு மலர் குறைந்த காரணத்தினால தன்னுடைய கண்ணை இடந்து அங்கே மலராக வைத்தார், 1000வது மலராக வைத்தார். ஆகையினாலே அதுக்கு பங்கைய கண், தாமரை கண்ணன் என்று திருமாலுக்கு பெயர். அதுதான் இங்க சொல்லுகிறார். படைப்பன் அயன், அழிப்பன் காத்தல் செய்வான் பங்கையக்கண் மாயன். துடைப்பன் உருத்திரனும், உருத்திரன் துடைப்பன் என்றால் ஒடுக்குவன். அழித்தல்ங்கிறதே நாம ஒரு பொருளை இல்லாம செய்ய முடியவே முடியாது. இந்த உலகத்தை இல்லாம செய்வது என்பது நம்மால நடக்கின்ற காரியமே கிடையாது. அது வடிவம் மாறும், உருவம் மாறும், அதனுடைய ஸ்டேட்டஸ் வேணா மாறுமே தவிர அது இல்லாம போகவே போகாது. அதுல அது அந்த பொருள் நத்திங் கேன் பி டெஸ்ட்ராய்ட் நார் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லுவது போல எந்த பொருளையும் அழிக்க முடியாது, தோற்றுவிக்கவும் முடியாது, புதுசா உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு பொருள் புதுசா கொண்டது இருக்கிறத உருமாத்தி கொண்டு வரலாம். எனவே அதை சொல்லுகிற பொழுது படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கண் மாயன், துடைப்பன் உருத்திரனும் என்று சொன்னால் ஒடுக்குகிறவன் அர்த்தம். ஒடுக்கிறவன், ஒடுக்கல் தொழில் செய்கின்றவன், ஒடுக்கல். அது துடைப்பன் உருத்திரனும். சொல்லில் சொல்ல போனால் திடப்பெறவே என்றும் திரோபிப்பர் சீசன். அதான் இந்த திரோபவம்னு பார்த்தோம். திரோபவம் செய்தல் என்றால் மறைத்தலை செய்வார். உயிருக்கு அறிவுக்கு எதை காட்ட வேண்டுமோ அதை மட்டுமே காட்டி அது மற்றதை மறைத்து வைத்து செலுத்துவார். சிவனை காட்டாது உலகத்தை காட்டுவது ஒரு காலம், உலகத்தையும் சிவனையும் காட்டுவது ஒரு காலம், உலகம் காட்டாது சிவனையே காட்டுவது ஒரு காலம். இப்படி உயிருக்கு அந்தந்த காலகட்டத்திலே எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைத்து அருளுவார். படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கண் மாயன், துடைப்பன் உருத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகராம் என்று அதிலே குறிப்பிடுகின்றார். இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்களை செய்கிற இவர்கள் எல்லாம் அந்தந்த கலைகளுக்கு உரியவர்கள். நிவர்த்தி, பிரதிஷ்டா, வித்யா, சாந்தி, சாந்தி அத்தீதம் என்று சொல்லக்கூடிய 5 கலைகள் தான் பிராட் கிளாசிபிகேஷன். அதுக்குள்ளதான் மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், புவனம் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அந்தந்த கலைகளுக்கு அவரவர்கள் அதிபதியாக விளங்குகிறார்கள். உதாரணமா இப்ப மண்ணுங்கிற ஒரே ஒரு தத்துவம் கொண்டது இந்த நிவர்த்தி கலை. அதுக்கு அதிபதி பிரம்மா தான். மீதி இருக்கிற ஆன்ம தத்துவத்துல 23 மேல இருக்கக்கூடிய பிரதிஷ்டா கலையில இருக்கும்.
ஆகையினால இந்த கலைகளுக்குள்ளே இந்த தெய்வங்களும் அதிபதியாக விளங்குவார்கள். இப்போ வித்யா கலைக்கு உருத்திரர், சாந்தி கலைக்கு மகேஸ்வரர், சாந்தி அதீத கலைக்கு சதாசிவர் அதிபதியாக விளங்குவார். ஆகையினாலே இந்த 5 பேரும் இந்த 5 தொழில்களை செய்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இது தொழில்களின் வகுப்பு என்று குறிப்பிடப்பெறுகிறது. படைப்பன் அயன் அழிப்பன் பங்கைய கண்மாயன் துடைப்பன் உருத்திரனும் சொல்லில் திடம்பெறவே, அதுதான் திடப்பெறவேன்னு வந்துருச்சு. திடம்பெறவே அப்படிங்கிறது திடப்பெறவே என்றும் திரோபவிப்பரு ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம். அந்த திரோபித்தலுக்கு திரோதான சக்தி, அனுகிரகத்துக்கு அருள் சக்தி. எனவே திரோதான சக்தி, திருவருட்சக்தி. திரோபவம், திரோதானம் எல்லாமே ஒரே பொருள் தான். அப்படி திருவருட் சக்தி, திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய 2 சக்திகள் தான் இந்த உயிருக்கு எதை அறிவிக்க வேண்டும், எதை அறிவிக்காமல் மறைக்க வேண்டும். ஈஸ்வரனுடைய 2மே ஈசனின் சக்தி தான். எனவே திரோதான சக்தியினாலே மகேஸ்வரரை இயக்குவார். மகேஸ்வரர் அந்த திரோதான சக்தியினாலே எல்லாத்தையும் மறைத்தல் தொழிலை செய்வார். திருவருளினாலே சதாசிவரை செலுத்துவார். அவர் உயிருக்கு விளக்க வேண்டியவற்றை விளக்கி உயிரை உயிர்ப்பதற்கான அந்த முறைகளை செய்வார். இதுதான் இந்த 5 பேருடைய தொழில்கள், இந்த தொழிலுடைய வகுப்பு, இதனுடைய காரணம், இதெல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். எல்லாத்தையுமே விவரமா எடுத்து சொன்னேன் அதுல. சரி, இப்ப தொடர்ந்து பாடல் 9 என்ன சொல்றாரு பார்ப்போம். பாடல் 9. எனவே பாடல் 9 இப்ப நம்ம பார்க்கலாம். 9ல ஐம்பூதங்களின் குணமும் தொழிலும் அடுத்தது அது சொல்லுகிறார். இப்ப ஐம்பூதங்கள் அங்கதான், அதுல அப்படியே அதே டேப்லெட் காலத்தையே கன்டினியூ பண்ணலாம் நீங்க. ஆனா இப்ப நமக்கு இடம் பத்தாதனால இந்த பேஜ் 1 இருக்கு பாருங்க. இப்ப தொழிலோட முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் நமக்கு இடம் இல்லை, அதனால நம்ம இங்க வந்துருக்கிறோம். மண்ணு, நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த ஐம்பூதங்களினுடைய குணம் என்ன, தொழில் என்ன, இதையும் சொல்லுகிறார். அடுத்த ஒரு பாட்டுல 8வது பாடல் 9 சொல்லுகிறார். மண் கடினமாய் தரிக்கும்
வாரி குளிர்ந்தே பதமாம் பொன்கனல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. மண்ணுக்கு என்ன குணம் என்று கேட்டால் ஹார்ட்னஸ், கடினம். இல்லாட்டி தாங்குமா இத்தனையும்? இத்தனை இவ்வளவு கட்டடங்கள், இவ்வளவு மலைகள், இவ்வளவு கடல்கள் எல்லாவற்றையும் தாங்குது. அப்படிங்கும்போது அது கடினமாய். எனவே மண்ணினுடைய குணம் கடினம். அதனுடைய தொழில் என்னன்னா தரிக்கும், தாங்கும், தாங்குதல். எவ்வளவு ஃபாஸ்டா போகுது ட்ரெயின், நம்ம ஆச்சரியப்படுறோம். 120 கிலோமீட்டர்ஸ் 140 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீட்ல போகுது சார் அந்த ட்ரெயின். அதை நம்ம ஆச்சரியமா அதை சொல்றோம், இயக்குறோம். அவ்வளவு ஃபாஸ்டா போற ட்ரெயினை தாங்குது பாருங்க பூமி. அதை நம்ம என்னைக்காவது ஆஹா இவ்வளோத்தையும் அது தாங்குது, இந்த பூமி இவ்வளவு வேகமா போறதையும் அப்படியே தாங்கி நிக்குதே அப்படின்னு நம்ம சொல்றோமா? அது தரிக்கும்னா தாங்குதல் அர்த்தம். ஆதாரமாய் இருத்தல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு வள்ளுவர்னு சொன்னார். ஆகையினாலே இது தாங்குதல் அதனுடைய தொழில். அடுத்தது நீர். அது என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கு குணம் குளிர்தல், குளிர். அது குளிர்ச்சி. அதனுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது மென்மைப்படுத்துதல். பதம், பதப்படுத்துதல். அதான் பதம்னாரு, மென்மைப்படுத்துதல். இப்ப கடலைப்பருப்பு எடுத்து நீங்க நேரா யூஸ் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை தண்ணியில போட்டு எதுக்கு வைக்கிறாங்க? பதப்படுத்திடும், மென்மைப்படுத்திடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வேக வச்சா சமையலுக்கு பயன்படுத்தி எனவே நீரினுடைய குணம் பதப்படுத்துதல். அதுதான் பதப்படுத்துதல், மென்மைப்படுத்துதல். குளிர்ந்தே பதமாம் அது. அடுத்தது கனல். ஒன் கனல் சுட்டு ஒன்றுவிக்கும். இதுக்கு தீக்கு என்ன குணம்? சுடுதல், ஒன்றுபடுத்துதல். எல்லாத்தையும் ஒன்றாக்கிறோம், சாம்பலாக்கிறோம் இல்லையா? உடம்புல தலை, கை, காலு, இடுப்பு, விரல் இப்படிலாம் வித்தியாசப்படுத்தி சொல்றோம். தீயில வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் மொத்தமா ஒரு சாம்பலா இருக்கும், எல்லாம் ஒன்றுபடுத்திடும். அதுதான் ஒன்றுவிக்கும். சுட்டு ஒன்றுவிக்கும். அது சுடுதல் அதனுடைய தொழில், ஒன்றுவித்தல் அதனுடைய தொழில். ஒன்றுவிக்கும். அதனாலதான் உருத்திரனுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. தீ ஒன்றுவிக்கிறார் இல்லையா, தீயிட்டு, அதனால அவருக்கு ஒன்றுவித்தல். அப்படி ஒன்றுவிக்கும். ஒன் கனல். ஒன் கனல் என்றால் ஒளிமிக்க அந்த தீயானது சுடுதல் தொழிலை செய்யும். சுடுதல் தொழிலை செய்து ஒன்றுவிக்கும். அடுத்தது ஓவாமல். அதற்கு பரவி, எங்கு பார்த்தாலும் பரவி நிற்றல் அதனுடைய குணம். அது ஒரு இடத்துல உள்ள விட்டோம்னா அங்க ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கும். டம்ளர் உள்ள விட்டா டம்ளர் முழுக்க ஆக்கிரமி. அதே காத்த குடத்துக்குள்ள விட்டா குடம் அளவுக்கு ஆக்கிரமி. ஒரு அறைக்குள்ள விட்டுட்டோம்னா அரை அளவுக்கு அது வியாபித்து நிற்கும். எனவே வியாபகமாய் நிற்றல், அது வியாபித்தல்.
தொழில் திரட்டுதல். கொஞ்சம் காத்தடிச்சா போதும், ஊர்ல இருக்க குப்பையெல்லாம் ஒன்னா திரட்டி விழுந்துரும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துரும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து திரட்டும். அதான் பறந்து சலித்து திரட்டும் என்று கூறுகின்றார். பார்க்கில் ஆகாயம் அது நிரந்தரமாய், அது நிலை பெற்று தானாய் நிற்கும். தானாய் நிற்கும். எப்பொருளிலும் ஊடுருவி நிற்கும். தொழில் எப்பொருளிலும் ஊடுவது. நிறைந்து நிற்கும். அதுக்கு ஊடுருவி நிற்றதுக்கு நிரந்தரமாய் நிற்கும், நிறைந்து நிற்கும் ஆகாயம். இப்ப பாத்தீங்கன்னா ஆகாயம் மண்ணிலையும் இருக்கு. மண்ணு, நீர், தீ, காற்று, ஆகாயம் 5 பூதமும் இருக்கு. நீர்லயும் ஆகாயம் இருக்கு. நீர்ல நீர் இருக்கு, தீ இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம். தீயில தீ, காற்று, ஆகாயம். காற்றுல காற்று, ஆகாயம். ஆகாயம் தனியா. எனவே ஆகாயம் எல்லாத்துலயும் ஊடுருவி நிற்கும். ஆகாயம் இல்லாத இடமே கிடையாது. நீருக்குள்ள ஆகாயம் இருக்கு அப்படிங்கிறது எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க தண்ணிக்குள்ள சர்க்கரையை போடுங்க, கொஞ்ச நாளையில டிசப்பியர் ஆயிடுது. அந்த இடத்துல, அந்த வெற்றிடத்துல போய் அது சேர்ந்து விடுகிறது. அந்த இடத்துல போயிடும் அது. ஆகையினாலே இடம் இருக்கு, அதுக்கு ஆகாசம் இருக்கு. உள்ளுக்குள்ள ஆகாசம் இல்லாத பொருள் கிடையாது. ஆகாசம் இல்லாத பொருள் கிடையாது. எல்லாத்திலையும் ஆகாசம் நிறைந்து நிற்கும் என்று இந்த குணத்தையும் தொழிலையும் சொல்லுகின்றார். சரி, இப்ப இது இந்த 5 பூதங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னோம். அடுத்தது பாட்டுல என்ன சொல்லுகிறார்? இந்த 5 பூதங்களுக்கும் மூலம், சூக்குமம், இன்னும் சொல்ல போனா சூக்கும பூதங்கள், அவற்றிற்கு இன்னொரு பேரு புலன்கள். புலன் அப்படின்னு பேரு. புலன் கூட சொல்லணும், சூக்கும பூதங்கள் என்று சொல்லலாம். நம்ம அது பின்னால என்ன சொல்றேன்னு பாருங்க, நம்ம அந்த வித்தியாசம் பார்க்கலாம். இந்த மண் எதிலிருந்து வந்தது? நீர் எதிலிருந்து வந்தது? தீ எதிலிருந்து வந்தது? காற்று எதிலிருந்து வந்தது? ஆகாயம் எதிலிருந்து? தூலமா நாம பார்க்கிற கண்ணுல பார்க்கறதுக்கு சூக்கமும் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்க்கிற பொழுது அதைத்தான் 5 பூதங்கள் என்று சொல்லக்கூடியதற்கு 5 புலன்களை பற்றி பேசுகிறார். முதல்ல இந்த 5 புலன்கள்னா என்னன்னு பார்ப்போம். இந்த மூலம் சூக்குமம் என்று சொல்லுவதை நாம பின்னால கூட எடுத்துக்கொண்டு இப்ப அதனுடைய குணம், இயல்பு என்ன அப்படின்னு நம்ம குணம் சொன்னோம். இப்ப அதனுடைய ஒரு இயல்பு அப்படிங்கிறது ஒன்று நாம பார்ப்போம். இந்த மூலத்தை அடுத்தது எடுத்துக்கலாம்.
இப்ப இந்த இயல்பை இதோட சேர்த்து சொல்லலாம், இல்லைன்னா இன்னும் அதை தனியா எடுத்து கொண்டு வந்து பின்னால் இதுல சேர்க்கிறேன். ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு புலன்கள், இன்னொன்னு தன்மாத்திரைகள். புலன்கள் தன்மாத்திரைகள் ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். ஆனால் அது எப்ப புலன் எப்ப தன்மாத்திரை அப்படிங்கிறது நாம பார்க்க வேண்டும். எனவே புலன் தன்மாத்திரை இதை ஒரு தனி இதாவே போடலாம். புலன்கள் ஐம்புலன்கள், அந்த ஐம்புலன்களையும் இப்ப சொல்லுகிறோம் என்று ஆரம்பிக்கின்றார். பாடல் 10. உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உண்டனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கின் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம் என்று இதனை குறிப்பிடுகின்றார். 5 பூதங்களை பார்த்தோம் இல்லையா? 5 புலன்களை பார்ப்போம். இப்ப 5 பூதங்கள் நம்முடைய இந்த உடம்புல இருக்கக்கூடிய தாத்வீகங்களை தருகின்ற 5 பூதங்கள், அவற்றை நாம பார்த்தோம். இனி இந்த 5 பூதங்களும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு எவற்றை தருவித்து கொடுக்கின்றன என்று கேட்டால் அவை புலன்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இப்ப நாம ஒரு விஷயம் பார்த்தோம். இந்த பூதங்கள் என்று சொல்லக்கூடியவை இந்த புலன், அதாவது தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய சூக்குமத்தில் இருந்து வந்தவை என்று நாம் பார்த்தோம். எதுவுமே தூலமாக இருப்பது சூக்குமத்திலிருந்து வந்திருக்குன்னு தெரிகிற பொழுது தூலமாக இருக்கக்கூடிய பூதம் சூக்குமத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். எனவே நாம பார்க்கிற தூல பூதங்கள் சூக்கும பூதங்களிலிருந்து வந்தவை. இது ஒரு கான்செப்ட் மனசுல வச்சுக்கணும். நம்ம எப்பவுமே தூல பூதங்கள் சூக்கும பூதங்களிலிருந்து வந்தவை. இந்த சூக்கும பூதங்களுக்கு பெயர் தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய இந்த சூக்கும பூதங்களிலிருந்து தூலபூதங்களாக இருக்கக்கூடிய மண்ணு, நீர், தீ, காற்று, ஆகாயம் வந்தன. சரி, இப்ப நமக்கு இந்த பிரபஞ்சத்திலே நாம தொடர்பு கொள்ளுகிறோம், அனுபவம் பெறுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது இந்த அனுபவம் 5 நிலைகளிலே மிக முக்கியமாக விளங்குகிறது. இந்த பிரபஞ்சத்தோட இந்த தொடர்பு நமக்கு இருப்பதற்கு இந்த 5 வழிகள் அல்லது 5 விதமான தொடர்புகள், 5 விதமான தொடர்புகள். இந்த 5 தொடர்புகளை நாம பின்னால பார்க்க போறோம். இந்த 5 விதமான தொடர்புகளையும் நமக்கு தருவதற்கு 5 பொறிகள், 5 பொறிகள், 5 விதமான தொடர்புகள். இந்த 5 பொறிகளினுடைய இந்த 5 விதமான தொடர்புகள் இருக்கிறதே, இந்த தொடர்புகள் தான் நமக்கு உலக அனுபவத்தை தருகிறது. எனவே நம்முடைய புலன்கள் என்று சொல்லக்கூடியவைதான் நமக்கு அனுபவங்களை தருகின்றன. உதாரணமாக ஓசை, ஊறு, ஒளி, அடுத்தது சுவை, அடுத்தது வாசனை, நாற்றம். இந்த 5 விதமான புலன்கள், இவைதான் 5 புலன்கள் என்று பெயர். இந்த 5 புலன்களையும் நுகர்வதுதான் பிரபஞ்ச நுகர்வு. பிரபஞ்சத்தில் இந்த 5 தாண்டி என்ன நுகர போகிறோம்? இந்த 5 தாண்டி பிரபஞ்சத்தில் நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணு கேட்கலாம், இல்ல ஃபீல் பண்ணலாம், இல்லைன்னா பார்க்கலாம்,
இல்லைன்னா நுகரலாம், இல்லைன்னா சுவைக்கலாம். இப்படி 5 விதமா தானே இந்த பிரபஞ்சத்தை நமக்கு அனுபவப்படுகிறோம். அப்ப இந்த 5 பூதங்களுக்கும் நாம பார்த்தது போலவே இந்த உலகத்திலே நாம் தொடர்பு கொள்வதற்கான 5 புலன்கள் என்று சொல்லக்கூடியவை இருக்கின்றன. அவற்றை சொல்லுகிற பொழுது கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் அவற்றை எடுத்து சொல்வோமேயானால், உள்ளபடி மாபூதம் ஓதினோம், உந்தனக்கு உள்ளபடி மாபூதம் ஓதினோம். பெருமை மிக்க இந்த பூதங்களை பற்றியெல்லாம் விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொன்னோம். இப்ப உண்டனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் அவை என்னன்னு கேட்டார். ஐம்புலன்கள், அதை சொல்லுகிறார். ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். இவைதான் புலன்கள் என்று சொல்லப்படுவது. புலன்கள், இப்ப இந்த பொறிகள் பார்க்க போறோம். 5 பொறிகள் இந்த 5 புலன்களை எடுக்கும், நுகரும். அதுதான் ஆன்மாவுக்கு அனுபவமா தரும். எனவே இந்த 5 புலன்களையும் நாம் இப்ப என்னென்னு பார்க்கிறோம். ஓசை, பாசம், உருவம், சுவை, நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம். இவை ஆசை தரும் என்று சொன்னால் இந்த 5 புலன்களும் அடங்காது. இவை அடங்கும் தன்மையென அல்ல, அவை மேலும் மேலும் பெருகும் தன்மையென. பார்த்தால் போதும்னு நிறுத்தாது, மேலும் மேலும் மேலும். சுவைத்தால் போதும்னு நிறுத்தாது, மேலும் 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 என்று இவை ஆசையை பெருக்குகின்ற 5 புலன்கள். அதனாலதான் கள்ளமிகும் ஐம்புலனும் என்று குறிப்பிடுகின்றார். கள்ளம், கள்ளம் என்று சொன்னால் நமக்கு தெரியாமலேயே நம்மை சூதாடுதல், நம்மை சூறையாடுதல், நம்மை ஆக்கிரமித்தல், இதெல்லாம் அந்த 5 புலன்களும் செய்கின்றவைதான். சுவை என்ன செய்யும் இல்லையா? சிறந்தவற்றை எல்லாம் இழக்க செய்யும். அப்படி இந்த சுவை, நாற்றம் இவற்றாலே மாட்டுகின்ற உயிரினங்கள் உண்டு. ஆகையினாலே இது கள்ளமிகும் ஐம்புலன்றார். அதை திருமூலரும் சொல்லுவார். கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று சொல்லுவார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வல்லற்பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று குறிப்பிடுகின்றார். கள்ளப்புலன் என்று அதனை குறிப்பிடுகின்றார். எனவே புலனைந்தும் நாம கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நிலை வருவதுதான் வெற்றி. ஐம்புலனால் மிக்கீர் என்று பெரிய புராணத்துல தெளிலை கண்ட குயவனார சிவபெருமான் சொல்லுகிறார். வென்ற ஐம்புலனால் மிக்கீர் என்று குறிப்பிடுகின்றார். இந்த 5 புலன்கள் இருக்கிறதே, அது என்னன்னு தெரிஞ்சு அதுல நாம உணர வேண்டும். அது சொல்லுகிறார். ஓசை, சவுண்டு, பரிசம், அது பாசம் இல்ல, பரிசம். பாசம் மாதிரி தெரியுது. அது பரிசங்கிறது ஸ்பரிசம், டச்சபிலிட்டி, ஸ்பர்சம். அது தமிழ்ல ஊரு என்றும் சொல்வார்கள். அது தமிழ்ல சொல்லுகிற பொழுது ஊரு அப்படிம்பாங்க. இப்ப தட்பமா இருக்கா, வெட்பமா இருக்கா அப்படிங்கிறது இல்லையா? அது ஸ்பரிசம் அது ஒரு ஃபீல். நம்ம குழந்தை நம்மளை தொட்டிச்சுன்னா அது நமக்கு இன்பமா இருக்கும் இல்லையா? அது ஸ்பரிசம். இதே வேற ஏதாவது ஒரு கற்பாமூச்சி மேல வந்துச்சு, அதுவும் ஸ்பரிசம் தானே.
ஆனா அந்த ஸ்பர்சத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? மெய்த்தீண்டல் என்று சொல்லக்கூடிய ஒன்று எதுன்னு அதுக்கு வேறுபாடு தெரியும். அது அதனாலதான் அது இந்த கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் ஆசை தரும் ஐம்புலனேயாம் என்று சொல்லுகிறார். எனவே ஓசை சவுண்டு காதால கேட்கறது, ஸ்பர்சம் தோல், ஃபுல்லா தோல் கம்ப்ளீட்டா ஸ்பர்சத்துக்கு தான். குளிர்ச்சியா இருக்கு, வெப்பமா இருக்கு, ஹாட்டா இருக்கு, எல்லாமே ஸ்பர்சம். உருவம், அந்த உருவங்கிறது கண்ணு. சுவை நாக்கு, நாற்றம் நாசி. எனவே இந்த 5 பொறிகள், இவற்றின் மூலமாக அந்த 5 நுகர்வுகளையும் புலன்களையும், இதுதான் இந்த 5 புலன்கள். இதைத்தான் அங்கிருந்து எடுக்கிறோம், இந்த உலகத்திலிருந்து. இந்த 5 புலன்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும், ஐம்புலன்கள் என்று அதனை சொல்லுகிறார். உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பாசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம் என்று குறிப்பிடுகின்றார். ஆச்சா, இது இந்த பாடல் 10. அடுத்தது ஐம்பொறிகள். இந்த 5ஐயும் உணர்கின்ற 5 கருவிகள் ஐம்பொறி. அவற்றுக்கு ஞானேந்திரியம் என்று பெயர். ஞானேந்திரியம் என்றால் அறிவோடு தொழில்படக்கூடிய கருவி. அதுக்கு தொழில் உண்டு. அறிவோடு தொழில்னா அறிவோடு தொழில்படக்கூடிய கருவி ஞானேந்திரியம். அது என்னென்ன ஞானேந்திரியம் அப்படின்றதுக்கு பாட்டு சொல்றாரு. ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலும் மூக்கென்று அறி. எனவே ஒரு ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனமிகு பாதம் ஊனமிகு பூதம் இடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண்ணத்தாலு முக்கென்றறி. முதல்ல அந்த 5 லிஸ்ட் பண்ணிடுவோம். அதுல 5 சொல்றல, அது என்னன்னு. செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. ஓசை செவி. இப்ப இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையாக ஒரு செய்திகளை இதில் அறிந்து கொள்ள உள்ளோம். நாக்குங்கிறதுக்கு தாலு, அது பாட்டில் எழுதிருக்கிறது தாலு. அத்தால் செவி தோல் கண், செவி தோல் கண் தாலு மூக்கு என்று அறி. இப்ப செவி ஓசையை அறிகிறது. இது ரொம்ப குருடா இருக்கிறது. செவி சத்தத்தை அறிகிறது அப்படின்னு சொல்றது நம்ம பொதுவா
கூட குரூடா, அதாவது பொதுவா சொல்றோம். ஆனா உண்மையிலேயே செவிங்கிறது தூள உடம்புல இருக்கு. இந்த செவிங்கிறது உண்மையிலேயே அந்த ஞானேந்திரியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த செவியில இருக்கக்கூடிய அந்த நரம்பு முனைகள், செவி நரம்பு முனைகள் அங்க போய் அது படுகிற பொழுது அந்த ஓசை சிக்னலா மாறும், நரம்பு வழியா போகும். உடம்புல மொத்த உணர்வுகள் அத்தனையும் சிக்னல் தான். அது நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஓசை போகுது, காது அது வாங்குது, அந்த இடத்துலதான் அந்த நரம்பு இருக்கு, அதுல போய் அது படுது. உடனே அதை எடுத்து கொண்டு போய் அது அறிவுக்கு தருகிறதுன்னு வச்சுக்குவோம். நம்ம இப்போதைக்கு பொதுவாக பேசுவோம். கண்ணுக்கு போகுது, கண்ணு நரம்புகள், கண்ணுல நரம்புகள் இருக்கு, இந்த நரம்புகள்ல இந்த ஒளியும் காட்சியும் அதுக்கு போகுது, அது சிக்னலா மாறுது, அது போகுது அப்படியே. இப்ப நீங்க திரைப்படம் அல்ல ஒரு படத்தை எடுக்கிறாங்க டிவிலன்னு வச்சுக்கோங்க. படம் எடுக்கிற பொழுது அங்க நான் இப்ப எடுக்கிறேன், நீங்க பாக்குறீங்க, நான் இங்க பேசுறேன், என்னையும் பாக்குறீங்க, என் பேச்சையும் கேட்குறீங்க. உண்மையிலேயே என்னுடைய பேச்சு என்னுடைய உருவத்தையும் நீங்க நேரா பாக்குறீங்களான்னு கேட்டா இல்ல. அந்த பேச்சு உருவமும் சிக்னலா மாற்றி அது மேல போய் அது ஒளிபரப்பாகி அது அலைவரிசையில போய் திரும்பவும் உங்க கருவிக்கு அந்த கருவியில அதை திரும்பவும் ஒளியாகவும் மாத்துகிறது. இங்கிருந்து கிளம்பும் போது ஒளியாகவும் தான் கிளம்புது. ரெண்டையும் ஒன்னாத்தான் அனுப்புறாங்க. வயர்ல அனுப்பிச்சாலும் கூட ரெண்டையும் ஒன்னாத்தான் அனுப்புவாங்க, ரெண்டும் ஒன்னாத்தான் போகும். அங்க போய் சேரும் போது ரெண்டும் ஒன்னாத்தான் வரும். ரெண்டும் ஒன்னா வருகிற பொழுது எது ஒளி எது ஒலி, எது லைட்டு எது சவுண்டுன்னு எப்படி பிரிக்குது? நம்ம பிரெயின் என்ன நேரா பாக்குதா? இல்ல, அதுக்கு சிக்னலா தான் வருது. அதுக்கு சவுண்டும் வரும், அதுக்கு பிக்சரும் வரும், ரெண்டும் வரும். இது எப்படி நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது தான் ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் பாருங்க. அந்த சிக்னல் வரும்போது அந்த சிக்னலை ஒரு மூலத்தை வச்சு ஒப்பிட்டு பார்க்கு. ஒளி அப்படின்னா அது என்ன அலைவரிசை, ஓசை அப்படின்னா என்ன அலைவரிசை, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அந்த ஒப்பிட்டு பார்த்தோன்னே இது ஒலி இது ஒளி அப்படின்னு பிரிச்சு அந்த உணர்வை அது தருகிறது. ரொம்ப நுட்பம் இது. இன்னைக்கு விஞ்ஞானத்துல செய்கிறோம், ஆனா இறைவனை அந்த இடத்துல எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைத்து பார்க்கிற பொழுது அது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இப்ப இத நம்ம உள்ள போய் அதை பார்க்கிற பொழுது அங்க சூக்கமமா ஒலிக்கும் அங்க தன்மாத்திரைன்னு ஒண்ணு இருக்கணும். தன்மாத்திரைங்கிறது ரெஃபரன்ஸ் சிக்னல். இந்த ரெஃபரன்ஸ் சிக்னலை வச்சுதான் இதை ரெஃபர் பண்ணி தான் இது ஒளி, இதை ரெஃபர் பண்ணி இது ஒலி என்று அதை பிரிக்கிறது. அப்ப அந்தந்த ரெஃபரன்ஸை வச்சுத்தானே அதை பிரிப்பார்கள். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. ஒரு கடையில 10 ஜவுளி கடைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 பேர் வேலை செய்யறாங்க. 5 பேர் வேலை செய்கிறார். இந்த முதலாளி என்ன பண்ணுவார், இந்த 5 பேரும் எவ்வளவு வியாபாரம் பண்ணி இருக்கிறார்கள்
அவருடைய திறமை எவ்வளவு தூரம் இருக்கிறது, அதை எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னு பார்த்தால், இந்த 5 பேருக்கும் கோடு கொடுத்துருவார். கோடு இவருக்கு 0 to 1, இவருக்கு 0 to 2, இவருக்கு 0 to 3, இவருக்கு 0 to 4 கோடு கொடுத்துருவார். அவங்களுக்கு ஒரு கோடு. இவங்க போய் வியாபாரம் பண்றாங்க இல்லையா, வியாபாரம் பண்ணுகிற பொழுது, அவங்க விற்கிற பொழுது, அந்த பொருளை பில்லு பண்ணுகிற பொழுது இவங்க அந்த பொருள் மேல தன்னுடைய கோடை எழுதிடுவாங்க. 0 to 3 அப்படின்னு எழுதிடுவாங்க. அப்ப அங்க பில் பண்ற இடத்துல வரும்போது என்ன பண்ணுவாங்க, பில்ல போடும் பொழுது யார் வித்திருக்கிறா, 0 to 3 வித்திருக்கிறாரு அப்படின்னு அந்த 0 to 3 போட்டு, பொருள் பேரை போட்டு, பொருளுடைய விலையை போட்டு, பொருளுடைய விலையத்தான் நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு அந்த கோடு நமக்கு தேவையில்லை நமக்கு, ஆனா அவங்களுக்கு தேவை. ராத்திரி ஆன உடனே இந்த 0 to 3 மட்டும் எவ்வளவு பில்ல வந்திருக்குதுன்னு பார்த்து எடுத்து, அது எவ்வளவு அதிகமா வந்திருக்கு, அந்த வியாபாரி நல்லா பண்ணியிருக்காரு அந்த கடை ஊழியர்னு அவருக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. இப்ப இது ஒண்ணு வித்தும் பொழுது இது யார் வித்தான்றது அந்த கோடை வச்சுதானே கண்டுபிடிக்கிறாங்க. அது போல சிக்னல் எல்லாமே மொத்தமா பில்லுக்கு வருது, அத்தனையும் வரும் பில்லுக்கு வருகிற போது அத்தனையும் வந்தாலும் இது யார் வித்தா இது யார் வித்தான்னு கோட்ல, அது போல எல்லாம் மொத்தமா சிக்னலா வரும் பிரெயினுக்கு. ஆனா இது யாரு கண்ணா, இது காதா, இது மூக்கா என்ற சிக்னலை பிரிக்கிறது அங்க மேல நடக்குது. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். எப்படி இங்க கோடு வச்சிருக்கும் போது இந்த ரெஃபரன்ஸ் சிக்னல்ஸ், அதுக்கு பேரு தான் தன்மாத்திரைன்னு பேர். இந்த தன்மாத்திரை என்பது புலன்கள் என்பதற்கு ஒரே பேர், தன்மாத்திரை தான் ஓசை. எனவே இந்த தன்மாத்திரைகளினுடைய செறிவு, இவற்றினுடைய இந்த சூட்சமத்தில் இருந்து வந்தவைதான் 5 பூதங்களும். எனவே இந்த பூதங்கள் என்று சொல்லக்கூடிய 5மே இந்த 5 புலன்கள் 5 தன்மாத்திரைகளில் இருந்துதான் வருகின்றன. எனவே தன்மாத்திரைக்கும் புலனுக்கும் பேர் ஒண்ணுதான். ஓசைன்னா புலனுக்கும் அதான் பேரு, தன்மாத்திரைக்கும் அதான் பேரு. ஆனா நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடியவை சூக்கும பூதங்களாக இருக்கின்றவை. அவைதான் தூலங்களை உருவாக்குகின்றன. எனவே நாம் இந்த 5 அனுபவங்களை பெறுகின்ற பொழுது, செவி என்று சொன்னால் செவியில இருக்கக்கூடிய செவி நரம்புகள், அதுதான் ஞானேந்திரியம். இது வெறுமனை இதுலயும் சப்த தாதுக்கள் தூள உடம்புல இருக்கிற மாதிரிதான் இதுலயும் தசை நரம்பு எல்லாமே இருக்கு. அதுல இருக்கக்கூடிய நரம்புகள், செவி நரம்புகள், கண் நரம்புகள், தோல் நரம்புகள், மொத்தம் நம்ம உடம்புல 72,000 நரம்புகள் போகுது. எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வியப்பு, இந்த உடம்பே பெரும் வியப்பு. 72,000 நரம்புகள் போகுது. தோலுக்குன்னு போற நரம்பு, கண்ணுக்குன்னு வர நரம்பு, அதை உணர்கிறது பிரெயின் தான் உணர்கிறது. சூடா இருக்கு, சுவையா இருக்கு, காட்சி இனிமையா இருக்கு, எல்லாத்தையும் அந்த பிரெயின் அதை உணர்கிறது. எனவே இங்கே சொல்லுகிறார், ஞானேந்திரியங்கள் நன்றாக உரைக்க கீழ் ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்தாதியை. இழுக்கானதுன்னு ஈனம் என்று சொன்னால் நம்மை பிரபஞ்ச சூழலிலே சிக்க வைத்து சீரழிப்பது. ஜாக்கிரதையா இல்லைன்னா நாம் அதுல மாட்டிக்குவோம். அளவோடு எதையும் அனுபவித்தல் என்பது இல்லாமல் நம்ம சிக்கல்ல சிக்குவோம். அதைத்தான் சொல்லுகிறார். அதை ஈனமாம் சப்தாதி, சத்தம் என்று சொல்லுகிற பொழுது சத்தம், ஸ்பரிசம், காட்சி அல்லது ஒளி, அது பிறகு கந்தம், அது வாசனை, சுவை, இப்படி எல்லாத்தையும் சொல்லுவார் இந்த 5. எனவே இந்த 5 பூதங்கள் சத்தாதியை அறியும் தானம் இடம். எனவே தன்மாத்திரை என்று
கூடியது ஒன்றை ஆதாரமாகவும் ரெஃபரன்ஸ் ஆகவும் இந்த உறுப்பை இடமாகவும் கொண்டு புலனை அறிவது. புலனை அறிவது. எனவே காட்சியை அந்த கண்ணானது கண்ணுங்கிற உறுப்பு, அந்த உறுப்பை இடமாக கொண்டு அந்த ஒளி என்கின்ற ஒன்றை ஆதாரமாக கொண்டு காட்சி கண்ணுக்கு நிகழ்கிறது. இதைத்தான் நாம உணர வேண்டும். ஆகவே இந்த இந்த வேறுபாடு உண்மையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஐம்பொறி 5 ஞானேந்திரியங்களாக இவை சொல்ல பெறுகின்றன. 5 ஞானேந்திரியங்களாக சொல்லப்பட்டாலும் கூட அந்த 5 ஞானேந்திரியங்களும் தூள உடம்புல தான் இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனாலும் கூட தூள உடம்புல இருந்தாலும் நரம்பின் முனைகள் அவைதான் அந்தந்த ஞானேந்திரியமாக செயல்படுகின்றது என்கிற அந்த செயலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்ததாக பாடல் 12, ஐம்பொறிகள் புலனை அறியும் வழி. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதைத்தான் இப்ப சொல்லுகிறார். ஐம்புலன்கள் புலனை அறியும் வழி என்று சொல்லுகிற பொழுது, வானிடமா நின்று செவி மண்ணும் ஒலி அதனை. வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒலியை செவியானது கேட்கும். ஆனால் செவியானது கேட்கிற பொழுது அது இந்த தன்மாத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த ஓசை இருக்கிறதே, வான் அந்த சூக்கும பூதத்தை பேரா அது சொல்றது. புலன்கிறது இப்ப கொஞ்சம் வான், காற்று, தீ, நீர், மண். இந்த புலன்கிறதுக்கு பதிலா அந்த புலனுக்கும் இந்த புலன்னு சொன்னா புரியாது, தன்மாத்திரைன்னு சொல்லணும். தன்மாத்திரைன்னு சொல்றதுக்கு பதிலா சூக்கும பூதம்னு சொல்றது. தன்மாத்திரைகள் சூக்கும பூதங்கள். ஏன்னா இதுவும் நம்முடைய கருவிகரணங்கள் இருக்கு. சூக்கும பூதங்கள் தான் புரியட்ட காயத்துல இருக்கு. நீங்க புரியட்ட காயத்துல 8 அதுல 4 அந்த கரணம், அது 4 அந்த கரணத்துல 3 அந்த கரணம் அதுல இருக்கும், சித்தம் அதுல இருக்காது. 3 இது ஒரு 5 8 இந்த 5 சூக்கும உடம்புல இருக்கும். எனவே சூக்கும உடம்புல 5 சூக்கும பூதங்கள் இருக்கும். சூக்கும உடம்பில் ஐந்து சூக்கும பூதங்கள் பிளஸ் மனம், புத்தி, அகங்காரம். சூக்கும உடம்பில் 5 சூக்கும பூதங்கள். இப்ப இந்த சூக்கும உடம்புல இது இருக்கிறதுனாலதான் நமக்கு தூள உடம்பு போனாலும் திரும்பவும் அந்த தூள உடம்பு இன்னொரு உடம்பு அந்த சூக்கும உடம்புல இருந்தே வருவதற்கு இந்த 5 சூக்கும பூதங்கள் தான் காரணம். அவைதான் பூதங்களை உருவாக்கி பூத காரியங்களை உருவாக்கி ஒரு தூள உடம்பு நமக்கு வருகிறது. எனவே சூக்கும உடம்பு விதை போலவும் அதிலிருந்து முளைக்கின்ற கிளை போலவும் இந்த தூள உடம்பு வந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் சூக்கும உடம்புல இருக்கக்கூடிய 5 தன்மாத்திரைகள். இந்த சூக்கும பூதங்களுக்கு இன்னொரு பேர் தன்மாத்திரைகள்னு பேர். எனவே 5 சூக்கும பூதங்கள் அல்லது 5 தன்மாத்திரைகள்
வான்கிடமா நின்று செவி மண்ணும் ஒலியதனை ஈனமிகும் தோல் கால் இடமாக ஊன பரிசம் தனை அறியும். பாருங்க என்ன சொல்றாரு, செவி வான்கிடமாக நின்று ஒலி அதனை அறியும், ஈனமிகும் தோல், செவி வானிடமா ஓசை அறியும், தோல் காற்றிடமா பரிசத்தை அறியும். கால் இடமான, கால்னா காற்றுன்னு அர்த்தம், தோல் கால் இடமாக. ஏன்னா கால் இடமாக என்று சொன்னால் காற்று என்று சொல்லக்கூடியது இங்க சூக்கும பூதம் என்பது அந்த ஸ்பரிச உணர்வு தான். ஸ்பரிச உணர்வு என்று சொல்லக்கூடியதுதான் தன்மாத்திரையாக சூக்கும பூதம். அப்ப எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடியது முன்பூதமாக இருக்கக்கூடிய ஓசையிலிருந்து வந்தது ஆகாசம், தொடு உணர்விலிருந்து வந்தது காற்று, அது ஒளி என்பதிலிருந்து வந்தது தீ, அந்த உணர்வு. அது போலவே சுவை என்கிற உணர்வின் பெருக்கம் தான் நாக்கு. அதுபோல இந்த மண் என்று சொல்லக்கூடிய பூதம், அதாவது வாசனை, அதனுடைய பெருக்கம்தான் மண்ணிலிருந்து வந்ததுதான். மண் எதுல? வாசனையிலிருந்து வந்தது, நாற்றத்திலிருந்து வந்தது. அதாவது மண் வாசனைம்பாங்க. மண் வாசனைங்கிறது என்னன்னு கேட்டா, மண்ணு தூளம், வாசனை சூக்குமம். சூக்கும பூதத்திலிருந்து தூல பூதம் வந்தது, ஓசையிலிருந்து ஆகாசம் வந்தது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால்தான் இந்த ஒலியை எப்படி இந்த செவி நரம்புகள் உணர்கிறது என்று கேட்டால், அது வானிடமா நின்று என்று சொன்னால், வானின்ற சூக்கும பூதம், அதில் இருக்கக்கூடிய ஓசை என்று சொல்லக்கூடிய சூட்சமத்தை ரெஃபரன்ஸாக வைத்துக்கொண்டு இந்த ஒலி அதனை அறியும் என்று சொன்னார்கள். ஆக்சுவலா அறியும் என்று சொன்னாலும் கூட அது அறிவதில்லை, அது நேரா பிரெயினுக்கு போய் பிரெயின் தான் அது அறியும் இல்லையா? மூளை தான் அதை அறிகிறது. மூளை அதுக்கு ஒரு இடம், அந்த கேந்திரம் இருக்கிறது, அந்த இடத்துல அது அறிகிறது. அதே மாதிரிதான் ஸ்பரிசம் என்பதும் தோல் கால் இடமாக, காற்றினுடைய அடிப்படையில, காற்று எதிலிருந்து வந்தது? காற்று என்று சொல்லக்கூடிய சூக்கும பூதம் ஸ்பரிசம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து வந்தது. எனவே இந்த ஸ்பரிசம் என்று சொல்லக்கூடிய ஒன்றினுடைய செறிவு பெருக்கம்தான் தூலமாக இந்த காற்றாக எடுத்தது. எனவே காற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தோலானது ஸ்பரிசத்தை உணர்கிறது. எனவே கால் இடமாக ஈனமிகும் தோல், ஈனமிகும் தோல், தோல் நமக்கு தெரியும். கொஞ்ச நாள்ல அது மரத்து போச்சுன்னா சூடா இருக்கிறது கூட தெரியாது, அது அந்த நரம்பு ஒர்க் பண்ணாதான் தெரியும். ஆனா பெரிய ரொம்ப வயசாயிடுச்சுன்னா எறும்பு ஊறுனா கூட தெரியாது உங்களுக்கு. அதுபோல ஈனமிகும் தோல்னார். எனவே ஒலி அதனை வானிடமாயின்று செவி மண்ணும் ஊன பரிசம் தனை ஈனமிகும் தோல் கால் இடமாக அறியும், பார்வையிற்கண் அங்கி விரவி உருவம் காணுமே. தீயை இடமாக கொண்டு கண்ணு உருவத்தை காணும். எனவே அந்தந்த பூதத்தை இடமாக கொண்டுதான் ஞானேந்திரியமும் கண்வேந்திரியமுமே ஒர்க் பண்ணும். பின்னால கண்வேந்திரியமும் வரும். அந்தந்த பூதத்தை இடமாக கொண்டுதான் அறியும். அது ரெஃபரன்ஸ் வேணும். அது ஓசைன்னா வானங்கிற ரெஃபரன்ஸ் இருக்கணும், அது சூட்சம நிலையில. ஆகையில வானை இடமாக கொண்டுதான் ஓசையை செவி அறியும். அதுபோல இந்த அங்கி இடமாக கொண்டு உருவத்தை கண்ணு காணும். அங்கி என்பது தீ. தீ எங்கிருந்து வந்தது? தீயினுடைய சூட்சம வடிவத்திலிருந்து அனல் என்று சொல்லக்கூடிய பூதம் தோன்றியது. அதனுடைய அடிப்படை நுட்பம். எனவே இப்ப நான் வான், காற்று, தீ, நீர், மண் அப்படின்னு சொன்னாலும் கூட
அவை எல்லாமே நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும், புலன்களின் பெயரால் அறிந்து கொள்ள வேண்டும். ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஓசையினுடைய ரெஃபரன்ஸ் வானத்துல தான் இருக்கு. ஸ்பரிசத்தினுடைய ரெஃபரன்ஸ் காற்றுல தான் இருக்கு. அந்த ஒளிங்கிறதுனுடைய உணர்வு நெருப்புல தான் இருக்கு, தீயில தான் இருக்கு. அதே சுவைங்கிற உணர்வு நீரில தான் இருக்கு. நீர்ல நீ பாருங்க, நாக்கு காஞ்சி போயிருந்தா ஒரு சுவையும் தெரியாது. நாக்கு நீர் இருந்தா தான் நீரை இடமாக கொண்டு அது அறியும். அதுபோலவே மண் வாசனை என்று சொல்லக்கூடியதும், அந்த வாசனை என்று சொல்லக்கூடிய நாற்றத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாசி இந்த வாசனையை உணரும். இதை சொல்லுகிறார். இதுல சொல்லுகிற பொழுது இந்த பாட்டுல 3 மட்டும் சொன்னார். செவி சொன்னார், தோல் சொன்னார், கண்ணு சொன்னார். செவி, தோல், கண், முன். அடுத்த பாட்டுல நாக்கையும் மூக்கையும் சொல்லுவார். பாடல் 13. பாடல் 13 என்னன்னு பார்ப்போம். இப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், பூதங்கள் 5 உணர்வுகள் சொன்னோம் பார்த்தீங்களா? 5 உணர்வுகளால்தான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம தொடர்பு கொள்ளுகிறோம்னு. ஓசை, ஸ்பரிசம், அது இந்த 5 பெருக்கம் தான் இந்த 5 பூதங்களும். 5 பூதங்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த 5 உணர்வுகளின் பெருக்கம் அது. அவை தூரமாக வடிவெடுத்திருக்கின்றன. இந்த 5 உணர்வுகளின் பெருக்கம் தான் அது. பார்த்தா நமக்கு தெரியல. அப்படி உணர்வு தூலமா பூதத்தை பார்க்கிறோம். நீருன்னு பார்க்கிற பொழுது நீரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சுவையின் பெருக்கம் தான் நீராகி இருக்கிறது. ஆகவே அதை அடிப்படையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அதை சொல்லுகிறார், நன்றாக நீர் இடமா ரதம் தான் அறியும். ரதம்னா சுவை. நன்றாக நீரிடமா, நீரை அடிப்படையாக கொண்டு, நீர் அந்த சுவையினுடைய பெருக்கம், சூட்சமமா இருந்த சுவை, அது பெருக்கம், அது பெருகி வந்தது. இப்ப உதாரணம் சொல்ற, வேப்பங்கொட்டை இருக்கு. இந்த வேப்பங்கொட்டை பெருசாச்சு, வேப்ப மரம் வந்துருச்சு. இப்ப வேப்ப மரத்துல வேப்பம் கொழுந்து கூட கசக்கும். இந்த கசப்பு எங்கிருந்து வந்தது? வேப்பங்கொட்டையில இருந்தது. எனவே அதனுடைய இயல்பு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், வேப்பங்கொட்டையில கசப்பு சூட்சமா இருந்தது, இப்ப வேப்ப மரத்துல தூளமா இருக்கு. எங்கு தொட்டாலும் கசப்பு மரத்துல. ஆகவே அது உள்ளுக்குள்ள இருந்தது சூட்சமா இருந்தது, தூளமாயிற்று. அதைத்தான் சொல்லுகிறார். இது இந்த சுவை என்று சொல்லக்கூடிய ஒன்று, அது நீர் இடமாக நாக்கு அறியும். எனவே உறுப்பு தன்மாத்திரைங்கிற ஆதாரத்தை வைத்து இந்த உறுப்பால, அதாவது சுவைங்கிற தன்மாத்திரையை அடிப்படையில நாக்குங்கிற உறுப்பு பொருள்களின் சுவையை அறியும். பொன்றா மனம் மூக்கு பூவிடமா நின்று அறியும். பொன்றா மனம் என்று சொல்லுகிற பொழுது வாசனை, மனம், நீங்காத வாசனை, அது மனம். பொன்றா மனம் மூக்கு, அந்த மூக்கு தான் அதுக்கு வாசனை. பூவிடமானாரு, பூனா பூமி. மனத்தை மூக்கு பூவை இடமாக கொண்டு, அது நீரை இடமாக கொண்டு சுவை அறிந்தது போல மண்ணை இடமாக கொண்டு, பூ என்பது மண்ணு, மண்ணை இடமாக கொண்டு மனம் மூக்குங்கிற பொறி மனத்தை அறியும். எனவே நாம 5 பூதங்களின் நிலைகளிலே இந்த உடம்பு, கருவிகள், தத்துவங்கள், தூல உடம்பு அமைந்திருப்பது இந்த 5 நுகர்வுகளையும் உணர்கிற பொழுது, இந்த 5 பூதங்களுக்கும் சூக்கமமா இருக்கக்கூடிய சூக்கும பூதங்களையே அவை ரெஃபரன்ஸ், அவை கொண்டிருக்கின்றன. ஆகவே
மூக்கு பூவிடமா நின்று அறியும். நாக்கு நீரிடமா நின்று ரதம் அறியும். மூக்கு பூவிடமா நின்று பொன்றா மனம் அறியும். என்றோது மன்றே இறை ஆகமும். இதுதான் செட்டப்பு. வாசனைங்கிறது எங்க இருந்து வரல, அது ஒரு அடிப்படையான தத்துவம். அதனுடைய செறிவு அந்த வாசனை. அப்ப நமக்கு நல்லா தெரிகிறது இந்த பூதங்கள் என்பவை எங்கிருந்து வந்தன என்று சொல்லுகிற பொழுது, நாம ஆகாசத்திலிருந்து காத்து வந்தது, காத்திலிருந்து தீ வந்தது, தீயிலிருந்து நீர் நீர்ல இருந்து மண்ணு வந்தது என்று சொன்னால் தவறு. அப்படி அல்ல. 5க்கும் 5 மூலம் இருக்கிறது. காற்று, அதுக்கு மூலம் ஸ்பரிசம். ஆகாயம், அதுக்கு மூலம் ஓசை. இப்படி அந்தந்த பூதங்களை சூக்கும பூதங்களாகவும் பார்த்து பழகணும். நாம் மண்ணை பார்க்கிற பொழுது வாசனை என்கின்ற அந்த ஒரு தன்மாத்திரையாக சூக்கும பூதம். எனவே வாசனை சூக்கும பூதம், மண்ணு தூல பூதம். சுவை சூக்கும பூதம், நீர் அது தூல பூதம். ஒளி சூக்கும பூதம், தீ தூல பூதம். ஸ்பரிசம் சூக்கும பூதம், காற்று தூல பூதம். ஓசை சூக்கும பூதம், ஆகாசம் தூலபூதம். இது நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்று சொல்லிவிட்டு முடிக்கிற பொழுது ஒரு செய்தி சொல்லுகிறார். இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு என்று சொல்லுகிறார். இந்த 5 நமக்கு கருவியா இந்த 5ஐயும் நமக்கு கருவியா வருதுலதான் நம்ம சிக்குவோமே. நம்ம கருவியா நமக்கு கருவியா வந்துட்டு அது எஜமானனா மாறிடும். ஒரு செல்லே எடுத்துக்கங்களேன் உதாரணத்துக்கு. நமக்கு ஒரு கருவியா வந்தது, ஆனா அது நம்முடைய முக்கியமான நேரத்தை எல்லாம் அது சாப்பிடுவதும், நம்முடைய உண்மையான கருத்துக்களை எல்லாம் உண்டு விடுவதும், அது பெரிய ஆக்கிரமிப்பை அது செய்து கொண்டிருப்பது தெரியும். அதை உள்ள அளவுக்கு கரெக்டா பயன்படுத்துகிறவர்களும் உண்டு. அதிலேயே சிக்கி போயே இல்லையா. எங்க தெரிஞ்சவர்களுடைய மகனுக்கு அந்த செல்போபியா பிடிச்சு அவனை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு வைத்தியம் பண்ணி அந்த செல்லை அவனை ஆப்ரேட் பண்ண விடாம தடுத்து, நம்ம குழந்தைங்களுக்கே இப்போ செல்போனை கொடுத்து யூஸ் பண்ண சொல்லுகிறோம். ஆகவே சொல்லுகிறார், 5 புலன்களையும் வென்ற ஐம்புலனால் மிக்கீர். நான் முதலையும் சொன்னேன், அந்த திருநீலகண்டத்து கோயவனார் வரலாறு சொன்னாருன்னு சொன்னேன் உங்களுக்கு. அந்த 5 புலன்களையும் வெல்லுதல் இல்லையா. ஐம்புல வேடரின் வளர்ந்தனை அயர்ந்தன தம்முதல் குருவுமாய் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுவேன். ஐங்கரனை ஒத்தமனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்திப்பகலற்ற நிலை அருள்வாயே அப்படி. இந்த 5ஐயும் வெல்லணும். 5ஐயும் வெல்லணும் என்று சொல்லுவது 5 உணர்வுகளால பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த 5 பிரபஞ்சம் நம்மளை சாப்பிட்றதுக்கு காரணம் இந்த 5 உணர்வு தான். எனவே இந்த 5 உணர்வுகளையும் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். ஆகையினாலே அந்த 5 பொறிகளையும் எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி நம்முடைய கட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இவற்றை நம்முடைய கட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும், வென்று கொள்ள வேண்டும். வென்றார் சென்றார் இன்ப வீடு, இன்ப வீட்டிற்கு அவர்கள் சென்றவர்களாவார்கள். ஆகையினாலே இந்த புலன்கள் 5 பொறிகள் 5ஐயும் வென்றார் என்று சொல்லுது. புலன்கள் 5ஐயும் வென்றார் தான். நுகர்வுகள் தானே முக்கியம்.
நமக்கு செவி இன்பத்தை வெல்லுதல், காதை மட்டும் பொத்திக்கிட்டு என்ன பண்றது? செவி இன்பத்தை வெல்லுதல், அதே போல கண் இன்பத்தை வெல்லுதல், இவற்றையெல்லாம் நாம வெல்ல வேண்டும் என்று கூறுகிறார் என்று சொல்லி இந்த 13வது பாட்டோடு நாம நிறைவு செய்கிறோம் இந்த வகுப்பை. இனி 5 தொழிற்பொறிகள் வருகின்றன. இது தொழிற்பொறி என்று சொல்லுவது கண்மேந்திரியங்கள். இப்ப ஞானேந்திரியங்கள் பார்த்தோம். நீங்க திரும்ப இதை கேளுங்க. நான் தெரிஞ்சது மாதிரி இருக்கும், ஆனால் இதனுடைய ஃபங்க்ஷனரி, இது எப்படி ஒர்க் பண்ணுது? நம்ம இப்ப கண்ணு, இது ஒரு ரத்தம் சதம், இது தூள உடம்பு தானே. ஆனா இது கண்ணுல இருக்க நரம்புகள், அதுதான் பொறி. அது போய் பிரெயின்ல போய் இந்த ஒளியை வாங்கி காட்சியை கொடுக்குது. ஆனாலும் கூட அது காட்சிதான் அப்படின்னு தெரிந்து கொள்வது எப்படின்னா பூதத்தை வைத்து, சூக்கும பூதத்தை வைத்து. எனவே நம்ம தூல பூதம் என்ன, சூக்கும பூதம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளுவோம். சூக்கும பூதத்துக்கு புலன்கள் பேரு, புலன்களும் பேரு, சூக்கும பூதமும் ஒண்ணுதான். 2 பேர் ஒண்ணு, ஆனா வேற வேற. இவற்றையெல்லாம் கொஞ்சம் திரும்ப திரும்ப கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டோம்னா நமக்கு அந்த அணுகுமுறை, இந்த உடம்பை வெல்லுகிற முறையை பின்னால சொல்லுவார். அது வெல்லுகிற முறைக்கு இது அடிப்படையாக செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து, நமக்கு போன வகுப்புடைய கேள்வி நேற்று தினமும் இன்னைக்கே வந்திருக்கும் உங்களுக்கு, நேற்று தினம் வந்துருச்சு உங்களுக்கு. அந்த கேள்வி அப்பப்ப அதை ஆன்சர் பண்ணுங்க. இல்லை அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த லிங்க்கு உங்களுக்கு வரும், இந்த ஆடியோ லிங்க், அதை போட்டு கேட்டுட்டு அதுக்கு உடனே ஆன்சர் பண்ணலாம். அது ஆக்சுவலா அதை நல்லா ஃபாலோ பண்ணா 5 நிமிஷம் கூட இல்லை அந்த 10 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது. அதை நீங்க ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது அதே போல இந்த 20 கொடுத்துட்டேன், கேள்விகள்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அதுதான் அந்த மொத்த கேள்விகள், நம்ம அதுல சிந்திச்ச கேள்விகள். அதை ஒரு பார்வை பாருங்க, அது உங்களுக்கு தெளிவு ஏற்படுத்தும் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் நாம ஞானத்திரள் வெளியீடு, நம்முடைய சுந்தரர் தேவாரம் 1424 பக்கங்களை கொண்ட சுந்தரர் தேவாரம். அது வரலாற்று முறையில தேவாரத்தை வரிசையா சொல்லி அவருடைய வரலாறையும் சொல்லி தேவாரத்தினுடைய பொழிப்புரை, பாடப்பட்ட சூழ்நிலை, பொழிப்புரையோட குறிப்புரை எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய வாய்ப்பு, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல துகளர் போதம் மிகச் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. அதுவும் சித்தாந்த நூல், அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து ஞானத்திரள் நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்களே அதில் ஆற்றுப்படுத்த வேண்டும், சந்தாதாரராக்கணும். நம்ம திருமுறைகளை பற்றிய கட்டுரைகள் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதுல வர கட்டுரைகளுக்கு நீங்க ஸ்பான்சர்ஷிப் செய்ய முடியும்னாலும் செய்யுங்க, அதுவும் பெரிய அறம். திருமுறைக்கு நீங்க செய்யற தொண்டு என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.